காவல்துறை பாதுகாப்பு கெடிபிடி பற்றி படம் பிடிக்க சென்ற சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமியை போலீசார் கைது செய்தனர். தமிழக சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் காலங்களில் நகரில் காவல்துறையினர் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிப்பதாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி குற்றம் சாட்டினார். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் டிராபிக் ராமசாமி புகார் தெரிவித்தார். இந்த புகாரை ஆதாரங்களுடன் மனுவாக தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். இது தொடர்பாக சட்டமன்றம் உள்ள சாலையில் புகைப்படம் எடுக்க சென்ற டிராபிக் ராமசாமியை போலீசார் 2 மணி நேரம் சிறைப்பிடித்து வைத்தனர். இதனால் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற நிகழ்வுகள் முடிந்த பின்னர் டிராபிக் ராமசாமி விடுவிக்கப்பட்டார். உண்மையிலேயே ராஜேந்திரன் சொல்லியிருப்பாரானால் அவருடைய சொக்கா கைதப்படும். மக்களை இந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு ஒரு ஆளை காவல்துறை அதிகாரிகள் குரலகத்தின் மத்தியிலே மடக்கி பிடிப்பது என்பது அராஜகத்தின் எல்லைக்கு சொல்லிவிட்டார்கள். இதை வழக்கு நாளையும் பதிவு செய்ய போகிறேன். தலைமையை விட 2:30 மணிக்கு மிச்சம் பண்ண போறேன் என்பதையும் ஒருத்தர் தெரிவிக்கிறேன். காவல்துறை அராஜகம் ஒழிக்கப்பட வேண்டும், அராஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாளையும் மனுவாக சமர்ப்பிக்கப்படுகிறேன். தலைமை உத்தரவுப்படி.